சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/7/2024 புதன்கிழமை, ஆனி மாதம் 26ஆம் நாள். சதுர்த்தி திதி இன்று காலை 7:52 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மகம் நட்சத்திரம் காலை 10:15 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய சம்பவங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ஒரு புதியவற்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான ஒரு முயற்சிகளில் பழித்து நல்ல பண வரவுகளும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு எல்லாத்திலேயும் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். 11ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்கிறார். ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு சுழற்சி தத்துவம். எப்போவுமே மேஷராசிக்காரர்களுக்கு வந்தாலே கஷ்டங்கள் அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு வருங்க, சந்தோஷம் வந்தாலும் திகட்ட வருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள். எதையும் சமாளிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இனிமேல் இல்லை என்கின்ற அளவிற்கு ஆறுதல் தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில்துறை முன்னேற்றமாக இருக்கும். வேலை அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சம்பளம் நிலையாக வரக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக ஒரு தற்காலிக பணி செய்யக்கூடியவங்களுக்கு நிரந்தரமான பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எதிலிருந்து வருமானம் வரும், அந்த வருமானம் வரக்கூடிய அடையாளம் காட்டப்படக்கூடிய வழிகள். மாதமானால் நிலைச்ச வருமானம். போன மாதம் இவ்வளோ கிடைச்சதுங்க, இந்த மாதம் இவ்வளோ தான் கிடைச்சதுங்க, அடுத்த மாதம் என்ன கிடைக்கும்னே தெரியலைங்க. இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மைன்னு சொல்லுவோமே, பெர்மனண்ட்டாகவே இல்லைங்க, டெம்பரரியாக தான் போய்கிட்டு இருக்கேன், ஒரு மாதம் வர்றதை வச்சு அடுத்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இப்படி எப்படியுமா போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு மன தாங்கல்ல இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் நிரந்தரமான வேலை அமைப்புகள், நிரந்தரமான சம்பள வருமான அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய, நல்லதுகள் நடக்கக்கூடிய, பெரியவங்க கிட்ட கொஞ்சம் அனுகிரகமாக, பெரியவங்க கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக இருந்து அதன் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கு 10ஆம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய ஒரு மேன்மையான அமைப்பு. சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, சொந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமான்றவங்களுக்கு ஒரு 2-3 நாள் பொறுங்க, அல்லது ஒரு 2-3 மாதம் பொறுங்க. அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பெயர்ச்சி நடந்ததற்கு பிறகு இன்னும் கூடுதலான நற்பலன்கள் நடக்கும். ஆகவே பொறுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வேலையை விட வேணான்னு சொல்லலை, இப்போ விட வேண்டாம், இன்னொரு 3-4 மாதம் ஆகட்டும். அதாவது தை மாதத்திற்கு பிறகு வேலையை டக்குன்னு விட்டுட்டு கூட இந்த சனி மாற்றத்திற்கு பிறகு எல்லாம் தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டங்கள் வருவதால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ஜீவன அமைப்புகள் இருந்து வந்த தடைகள், இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன், அவ்வளோதான் சம்பாதிக்கிறேன், இப்படி போக முடியல, இப்படி போக முடியல, வீட்டில் கஷ்டமாக இருக்குது, மனைவியோட பேச முடியல, கணவரோடு பேச முடியல, பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக குடும்பம் என்கின்ற தேரை இழுத்துக்கிட்டே போக முடியல என்ற மாதிரியான சிக்கல்கள், பிக்கல்கள், பிடுங்கல்களில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வருகின்ற தை மாதத்திலிருந்து இந்த வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, பொருளாதார ரீதியிலான மேன்மைகள் இருக்கக்கூடிய, பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய, மாற்றங்கள் வரக்கூடிய, மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே ஏதேனும் ஒரு சில நிலைகளில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதை அடுத்த வருஷத்திலிருந்து நிலைப்படுத்தக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி. தந்தையை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது. குடும்பத்தில் நான் இங்கே இருக்கிறேன், வெளியூரில் இருக்கிறேன், கிராமத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன், ஆனால் கிராமத்தில் என்ன அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, சொத்து பத்துக்கள், நிலம் சம்மந்தப்பட்ட, விவசாயம் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இல்லை. நான் தாங்க அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நான் தாங்க காசு கொடுக்க வேண்டியிருக்கு, அல்லது தம்பி இப்படி பண்ணுறார், அண்ணா இப்படி பண்ணுறார், அக்கா தங்கைகள் சரியான உறவுகளில் இல்லை என்ற சொந்த ஊரிலிருந்து, பூர்வீக இடத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படி ஒன்றும் பெரிய நல்லா இல்லாத நாளுங்க இந்த நாள். அப்பாவை பற்றி கூட இன்றைக்கு விட்டு கொடுக்காம தான் மிதுன ராசிக்காரங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க. என்ன இருந்தாலும் நமக்கும் அவர் அப்பா, தம்பிக்கும் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் அவர் தானே அப்பா. ஆகவே அவர் அப்படி செய்கிறது ஒரு மாதிரியாக கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இதில் நம்ம பாதிக்கப்படுறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும்.
சில பேருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். அல்லது ஒரு 8 பக்கத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமே, டக்குன்னு போயிட்டு ஒரு கும்பிட்டு வந்தால் ஒரு மனசு கொஞ்சம் சந்தோஷமா, பகவானே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பாரத்தை இறக்கி போட்டுட்டேன், இனிமே நீ தான் எனக்கு வழிகாட்டணும், என் கையில் நடக்கக்கூடியது என்னுடைய சக்திக்கு உட்பட்டது இங்கே எதுவுமே இல்லை, இந்த மாதிரியான ஒரு பரம்பொருளின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அதன் மீது ஒரு நிம்மதியை அடையக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 8ல் சனி, அட்டமத்து சனி, கிட்டத்தட்ட பூச நட்சத்திரக்காரர்களை புரட்டி போட்டு விட்ட சனி இப்போது அப்படியே ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறார். உண்மையில் ஜோதிடர்கள்கிட்ட இப்போ பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க வர்றவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஒன்று அவங்க கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க, இல்லைனா அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு கடகராசி இருக்கும். இப்போ இந்த கடகராசிக்காரர்களை அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் தொழில் வேலை நிலைகளில் வயதிற்கேற்றார் போல் கொஞ்சம் மனநிலை அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் சனி. ஆயினும் எல்லாம் படிப்படியாக இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் படிப்படியாக கடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு நாளாகவே இந்த நாள் அமையும். அட்டமத்த சனி உண்மையிலேயே ஒரு கஷ்ட நஷ்டம்ன்றது வாழ்க்கையில் தேவை. அந்த கஷ்டங்களின் மூலமாக தான் ஒவ்வொருவருடைய உண்மையான முகத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எப்படி வாழணுன்றதை கற்றுக்கிட்டு அதற்கு பிறகு இஷ்டம் என்கின்ற ஒரு இன்பம் வருகிறது இல்லையா, அந்த இன்பத்தை தகுந்த விதமாக நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய அனுபவங்கள். முன்னாடியே கஷ்டம் வந்தாதாங்க பின்னாடி வரக்கூடிய சுகத்தை அனுபவிக்க முடியும். அதாங்க உண்மை. அதுதான் அஷ்டமச்சனி காலகட்டம். அது இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இனம் புரியாத கலக்கம், எதிலையும் தொட்டதெல்லாம் தோல்வி போன்ற அமைப்புகள், கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி இருக்குதே என்ற மாதிரியான அமைப்புகள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பாடா பரவாயில்லை, இத்தோடு விட்டு போகணதே அப்படின்ற மாதிரியான ஒரு பெருமூச்சு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்தாலும் தலைக்கு மேலே வெள்ளம் பெருசாக போகாத மற்றொரு நாளாகவே அமைஞ்சிருக்குது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு கூட்டு முயற்சிகள் அப்படியே தட்டி போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கருத்து வேற்றுமைங்கின்றைக்கோ இருக்கும். லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், பங்குதாரர்னு சொல்லிடுறோம் இல்லையா, வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயும் நமக்கு பார்ட்னராக இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடையே இன்றைக்கு கருத்து வேற்றுமை. அப்படியே வெளியில் போனோம்னா பக்கத்து சீட்டுக்கார்ட்ட கூட சண்டை. ஒன்று அவரும் நம்மளும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யணும், அதில் அங்கே முட்டல் முரசல் இருக்கும். அல்லது தொழிலில் 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலில் நம்ம ஒன்று சொல்ல, அவங்க நமக்கு நேர் எதிராக ஒன்று சொல்ல, இது என்னடா இந்த பக்கம் ஒரு பக்கம் இழுத்தா தான் கயிறு ஒரு பக்கமாக போகும், 2 பக்கமும் சேர்ந்து ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருந்தால் கயிறு நகரவே நகராதுல்ல. அது மாதிரி தொழில் நகராமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைக்கு உண்டு. நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் சண்டை கசகசப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம அவருக்கு உதவி பண்ண காலத்தில் அவருக்கு எவ்வளவோ உதவி பண்ணோம், தலையை அடமானம் வச்சாவது கொடுத்தோம், இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், ஒரு சின்ன உதவி இந்த நேரத்தில் இவர் நினச்சா இதை செய்யலாம், ஆனால் நம்மளை டக்குன்னு அவாய்ட் பண்ணுறாரு. பார்த்தியா, இவ்வளோதாயா மனுஷன், இவ்வளோதாயா உலகம் என்பது மாதிரியான ஒரு வேதாந்த கருத்துக்கள், தத்துவ கருத்துக்கள் மனதிற்குள்ள உள்ள நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அவ்வளோ பேருக்கும் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் பரவாயில்லைங்க, மதியம் ஒரு 5 மணி 6 மணிக்கு பிறகு மாலைக்கு பிறகு மாறக்கூடிய கிரக அமைப்புகளின் அடிப்படையில் எதையும் நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் வலுவாக 11ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற நல்ல நாள் தாங்க இந்த நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி. 6ஆம் இடத்தில் சனி எதையும் கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. என்ன, கடன் தொல்லைகளை கொடுக்க மாட்டார், எதிரி தொல்லைகளை விளக்குவார், தைரியத்தை கொடுப்பார், வீரியத்தை கொடுப்பார். ஒரு தர்ம சங்கட அமைப்புகளில் போய் அப்படியே எப்படி நழுவலாக வெளியே வந்து விடுகிறது என்பது போன்ற ஒரு புதிய சித்தாந்த சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவர் அந்த 6ஆம் இடத்து சனி. அல்லல் படுத்துகின்ற அத்தனையும் அப்படியே தள்ளி வைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு. சிறு வயதில் ஒரு கனவு வச்சுருப்பீங்க, ஒரு நிலையில் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஃப்ளைட்டில் போகணும், அதில் போகணும் இதில் போகணும், இந்த மாதிரியான கனவுகள்லாம் நனவாகக்கூடியது இந்த மாதிரியான கோட்சார அமைப்புகள் இருக்கிறதாங்க. சின்ன சின்ன ஆசைகளை கூட நீங்களே பூர்த்தி செய்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதுலேயும் இளைய பருவத்தினருக்கு சொல்லவே வேண்டாம். ஆண் பெண் அறிமுகங்கள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எதையும் ஒரு நிலையில் எதிரியை கூட நண்பனாக்கி கொள்ளக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்களே தேடி வந்து இந்தால இனிமேலே ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு நாரி போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது, இவரை நம்ம வசம் வச்சுக்கிறதுக்கு நம்ம நண்பராக்கி கொள்றதுக்கு தான் நம்முடைய புத்திசாலித்தனம் என்பது போன்ற உங்களை தேவையின்றி எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மனம் மாறி உங்களின் மீது நட்பு கொள்வதற்கு, உங்களை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிறதுக்கு துடிக்கிற நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல அமைந்திருக்கின்ற சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தொல்லைகள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு தீரப்போகுது. அற்புதமான நல்ல நாள். பிள்ளைகளை பற்றி ஒரு பெருமிதம் வரக்கூடிய ஒரு யோக நாள். தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட இருந்து கூட நல்ல விதமான செய்திகள் வரும்.
ஒரு பிள்ளையை தூரம் அனுப்பலாமா, ஹாஸ்டலில் போய் சேர்த்து படிக்க வைக்கலாமா, அங்கே சீட்டு கிடைக்குது, இங்கே சீட்டு கிடைக்குது. அது எதிர்பார்க்கறது தமிழ்நாட்டிலே இல்லை, மெட்ராஸ்லேயே இல்லை, மதுரையிலே இல்லை, திருச்சியிலே இல்லை. அப்போ எங்கே போய் தான் படிக்க வைக்கிறது? இவ்வளோ தூரம் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்துட்டு இதை கொண்டு இந்த மாதிரி தூரம் ஹாஸ்டலில் விட முடியுமா, தானே சமாளிச்சுக்குமா என்பது மாதிரியான ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும். இன்றைக்கி என்ன ரெண்டும் சமம்னு ஆகிப்போச்சு. உண்மையை சொல்லப்போனால் பெண் பிள்ளைகள் தான் இன்றைக்கு அதிகமாக தூரத்தில் தனியாக போய் படித்து முன்னேறி ஆணை விட மேம்பட்ட அமைப்பில் இருக்கிறாங்கன்றதான் உண்மை. ஆக எல்லா நிலைகள்லையும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பெற்றோர் குழந்தைகள் ஒரு இணக்கமான உறவுகள் இன்றைக்கு வரும். இதே குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவாக சொல்லலாம். ஒரு அதிர்ஷ்டமுள்ள நாளாக இருக்கும். நீங்கள் என்ன விரும்பி கேட்குறீங்களோ அதை அப்பா அம்மாக்கள், அப்பா நான் இப்போ கட்டப்பட்ட கஷ்டம்லாம் போதும், என் தகுதிக்கு மீறி கூட நான் கடனுடன் நான் வாங்கியாவது உனக்கு இதை நான் செய்து கொடுக்குறேன் என்பது மாதிரியான மனப்பூர்வமாக இவங்களுக்கு இவங்க நமக்கு பெற்றோர்களாக வர்றதுக்கு நம்ம என்ன பாக்கியம் பண்ணமோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய யோக நாள் துளாராசிக்காரங்களுக்கு இன்னைக்குங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அம்மா பற்றின லேசான கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சந்திரன் சனி ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்வது என்பது ஒரு நிலையில் கடந்த கால அமைப்புகளில் கொஞ்சம் அப்படியே மனசை உழல போடக்கூடிய அமைப்பு தான். மனமும் சரியாக இருக்காது, அம்மாவும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஆக அம்மா நல்லா இருக்க மாட்டாங்கன்னா அதுக்காக பெரிய கற்பனைகள்லாம் பண்ணிக்க வேண்டாம். நம்ம அம்மா ஒன்று சொல்லி அதை நம்ம செய்ய முடியாமல் ஒரு சூழல் போகக்கூடிய அமைப்பு, அல்லது நம்ம அம்மா கிட்ட ஒன்று கேட்டு அம்மா நம்மக்கிட்ட ஒன்று கேட்டு ரெண்டையுமே நிறைவேற்றி வைக்க முடியாத ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாகன செலவுகள் இருக்கும். காலையில் வண்டியை கரெக்டாக தான் எடுத்தேன், இந்த இடத்துல சரியாக தான் நிறுத்தினேன், ஆனால் அந்த நிறுத்தின இடத்துல தான் ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, அல்லது 2-3 நாளாக பார்க்கணும்னே நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருந்தது, அதை பார்க்காத விட்டதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய செலவு வச்சிருச்சு. இந்த மாதிரியான வாகன பழுதுகள், வாகன செலவுகள் போன்றவைகள் பெரும்பாலான விருச்சிகராசிக்கார இளைஞர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மளிகை கடை சம்பந்தப்பட்டவர்கள், எண்ணெய் போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், கால்நடை தீவனம் போன்ற உயிருள்ள ஒரு கால்நடை தீவனம், பெட் அனிமல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நாய் பூனை போன்றவர்களுக்கு மருத்துவமனைகளை நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விருச்சிகராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு சில தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, யாரை எப்படி எங்கே அணுகுவது, எதை எப்படி செஞ்சால் எது நல்லா இருக்கும் போன்ற அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்கார பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய மகா உன்னதமான நல்ல நாள் இன்றைக்கு. தைரியம் கொஞ்சம் பலமாகவே இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் ஒரு காட்டு வழியே இருளில் போய்கிட்டு இருக்கிறவர் ஒரு பாடிக்கொண்டே விசிலடித்து கொண்டே போய் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்புகள்லாம் எப்போ கடந்து போயிட்டீங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்க. ஒரு தனியான கலக்கமான நிலைமைகள்லாம் இப்போ கடந்து போய் தன்னந்தனியாக இருட்டுக்குள் காட்டுக்குள் விசிலடிக்காமலேயே ஒரு பாட்டு பாடாமலேயே தைரியமாக போகக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே இப்போ தனுசு ராசிக்காரங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள், எல்லாம் ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய யோக நாள். கஷ்டங்கள் தீர்ந்துடுச்சு, இனிமேல் அடுத்தடுத்து நல்லவைகள் நடக்க வேண்டியதுதான் பாக்கி என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு தைரிய வீரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அறிமுகங்கள் ஏற்படுங்க. ஒரு பெரிய ஒரு அரச பதவியில் இருக்கக்கூடியவர், ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர், அல்லது அதிகாரமுள்ள ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர், அல்லது பணத்தில் கொஞ்சம் நம்மளை விட கொஞ்சம் உயர்வானவர், ஒரு நிலைமையில் ஒரு வார்த்தை சொன்னோம்னா நமக்கு எதையும் டக்குன்னு செய்து கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், அதிகாரமுக்க ஒருவருடைய அறிமுகம் இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வாரத்திலேயோ கிடைச்சி அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே திசை மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. பெண்கள் அனைவருக்குமே வரன்கள் வர்றதில் இன்றைக்கு ஒரு சிறப்பு அமைப்புகள் உண்டு. திருமண காலகட்டம் நிர்ணயிக்கப்படுகின்ற வாரமாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். வாக்குப்பளிதம் ஏற்படும். ரொம்ப நாளாக அந்த வாக்குப்பளிதம் உங்களுக்கு இல்லவே இல்லை. எதையும் செஞ்சு கொடுத்தா இதை முடிச்சு கொடுக்குறேன், அதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி தலைகீழ நின்னாலும் அதை செய்ய முடியாமல் போன காலகட்டங்கள்லாம் இப்போ அப்படியே படிப்படியாக போய்கிட்டு இருக்கு. இனிமேல் எல்லாத்தையும் செய்யலாம். அனைத்து நிலைமைகள்லையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். பெரியவர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். பேரன் பேத்தியை பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு சொத்து பத்துக்கள் அந்த குழந்தைகள் மேலே எழுதி வச்சா கூட கொஞ்சம் பரவாயில்லை, நம்மளை மாதிரி இல்லை, கஷ்டப்பட்டு சொத்தை சேர்த்த ஒரு சொத்துக்களை இவர்கள் தாந்தோன்றித்தனமாக ஏதாவது விரயம் செய்து விடுவார்களோ அப்படிங்கிற கவலைகள் இன்றைக்கு இளையவர்கள், பேரன் பேத்திகள், மகன் மீது ஒரு மகள் மீது போய் இவர்கள் சொத்துக்களை காப்பாற்றுவார்கள், பல மடங்கு பெருக்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை இளையவர்கள் மீது வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்கார பெரியவர்களுக்கு இருக்குது.
குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்குது. பிரிஞ்சிடலாமான்னு ஒரு மாதிரியான விவாகரத்து, டிவோர்ஸ் போன்ற கேஸுகளுக்கு போனவங்க, குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போனவங்க, கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டில் அல்லது கோச்சிக்கிட்டு வெளியே போனவங்க, கணவன் மனைவி யாராக இருக்கலாம், இன்றைக்கு மனம் திருந்தி மீண்டும் குடும்பத்திற்குள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் நம்ம மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் என்பது ஒரு பெரிய பொக்கிஷங்க. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம்னா குழந்தைகள் அல்லாடி போய்விடும் என்கின்ற ஒரு மகத்தான உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி, ராசியில் சனி, ஜென்மச்சனி. ஆனாலும் படிப்படியாக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் பூரட்டாதி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 99% சோகங்கள், துக்கங்கள் விலகி போய்விட்டன என்பதுதான் உண்மை. புரட்டாதி நட்சத்திரர்கள் மெதுவாக பாதிப்புகளை உணர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகளையும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவர் சனி பகவான் தரமாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு அவர் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்கறதில்லை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதி தொல்லைகள், சதய நட்சத்திரக்காரருக்கும் முழு தொல்லைகள். இதுதான் ஒரு தொல்லையோடைய அளவு ஜென்மச்சனியில். ஐயா நான் பட்ட கஷ்டம் அதிகம் அப்படின்னு நீங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க சொன்னீங்கன்னா, உங்களை விட டபுள் பங்கு கஷ்டம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து தான் இருக்கும் என்பது தான் விதிங்க. இந்த ஜென்ம சனி அளவுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் 30 வயதுகளில் 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. அது எல்லாமே இனிமேல் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் வருது. குடும்பத்தில் கூட கொஞ்சம் கசப்பு உணர்வுகள் வரும். ஆண் பெண் அமைப்புகளில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு. கணவனை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை, மனைவியை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை, பிள்ளைகள் பேச்சை கேட்கவில்லை என்கின்ற பெற்றோர்களுக்கான கவலைகள் போன்றவைகள் இப்போது கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பிக்கும். ஆனாலும் அது ஒரு தற்காலிக அமைப்பு தான். ஒரு 6 மாதத்தில் சரியாக போகக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பத்திற்கு இருக்கின்றன. இன்னும் சில மாதங்களில் கும்பம் ஜொலிக்க போகிறது என்பதுதான் உண்மை. மீனராசிக்காரர்களுக்கு விரயச்சனி. வருமானம் வருகிறது, ஆனால் வருமானத்தை பிடித்து வைக்க முடியாமல் தன்மை. சில பேருக்கு வருமானமே வரல, ஆனால் எப்படியோ ஒரு வகையில் செலவு போய்கிட்டே இருக்குது, எங்கே போய் முடியுதோன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு மாதிரியான தடுமாற்றமான ஒரு நிலைமைகள். அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்கிறது. அப்போ அடுத்த வருஷத்திற்குரிய சில பல கஷ்டங்களை நீங்கள் இப்போவே அடி போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன தடுமாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது. அகலக்கால் எதுலேயும் வச்சிடாதீங்க, ஒரு வேலையை விட்டுறாதீங்க. இருப்பதை விட்டு பறப்பதை பிடிப்பதற்கு ஆசைப்படாதீர்கள் என்பதை விரயச்சனி காலத்திலேயே நம்ம உணர்ந்துக்கணும். ஜென்மச்சனி காலத்தில் ஒரு வேலை போயிடுற அமைப்பு, தொழிலை புதுசாக ஆரம்பிச்சுட்டு சிக்கலாகக்கூடிய அமைப்பு, ஒரு தொழில் ஜீவன விஷயங்களில் பணம் வர, குடும்பத்திலெல்லாம் கஷ்டம் வராது, பணம் வரக்கூடிய வழிகளை அடைபடக்கூடிய சில விஷயங்களை ஜென்மச்சனி செய்யும் என்பதால் பணத்திலிருந்து இப்போதே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த நாளில் இருந்தே, இன்னையிலிருந்தே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரும் ஆசை வார்த்தை காட்டி அப்படி இப்படி வந்துடக்கூடாது. ஒரு பேராசை என்பதை படவே வேண்டாம். யாரையும் நம்புறதுன்றது வேண்டாம். ஒரு உங்களுடைய பணத்தை மிக பாதுகாப்பாக யார் வைத்திருப்பார்களோ, எங்கே ஒரு சேமிப்பு போன்ற அமைப்புகளில் எப்படி போட்டு வைக்க முடியுமோ அந்த மாதிரியான பணத்தின் மீது கவனத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்த வருடத்திலிருந்து சில பல இன்னல்கள் வரும் என்பதால் அதற்கு இப்போவே நீங்கள் தயாராகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். பழமொழிகளுடைய ஒரு இறுதி பகுதியாக இன்றைக்கு ஒரு 2 பழமொழியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். கடந்த சில நாட்களாகவே இந்த பழமொழிகள் எதுகை மோனைக்காக சொல்லப்பட்டவங்க, அதில் உள்ளர்த்தங்கள் பெரும்பாலும் கிடையாதுங்கன்றதை விளக்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, துலா கேது தொல்லை தீர்க்கும், அது ஒரு பழமொழி. சித்திரையப்பன் தெருவிலே, ஐயா இது எல்லாருக்குமே தெரியும். சித்திரை மாதத்தில் புள்ள பிறந்தால் அப்பா தெருவில் நின்றுவார். இது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இது. அப்போ இதற்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா கேது தொல்லை தீர்க்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சுபர் வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். சுக்கிரனுடைய வீட்டில், இங்கே துலா அப்படின்னாலே இது சுக்கிரனோட வீடுங்க. அப்போ இந்த சுக்கிரனுடைய வீட்டில் அவர் கேது இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இந்த கேது 3, 11ஆம் வீடுகளில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். 3ஆம் வீடுனா சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் வீடாக வருவார், தனுசு லக்னத்திற்கு 11ஆம் வீடாக வருவார். ஒருவேளை இந்த சுக்கிரன் எங்காவது ஒரு இடத்துல உச்சமாக இருந்தார், மிக அற்புதமான தொல்லை தீர்ப்பார். தொல்லை தீர்க்கிறத விட கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்து விடுவார் என்பதுதான் உண்மை. இந்த கேது தசை எப்போ கேது தீர்ப்பார்? கேதுவனுடைய தசையில் தீர்ப்பார். கேது தசை 7 வருஷம் வரும். 3, 11ஆம் இடங்களில் துலாத்தில் கேது அமர்ந்து அந்த கேதுவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாகி சரியான பருவத்தில் தசை நடந்ததுன்னா கோடிக்கணக்கான பணத்தை தருவார், அல்லது ஒரு சுகபோக வாழ்க்கையை தருவார்.
இப்போ பணம் இருந்தால் சிலர் சுகபோகமாக வாழ்கிறதில்ல, சில பேர் பணம் இல்லாமலும் சுகபோகமாக லக்ஸரியான லைஃப்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல காரு நல்ல வாகனம், ஒரு மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறதுங்கிறதுன்னு போகிறாங்க இல்லையா. இந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்புகள், சொகுசு அமைப்புகள் இருக்குல்ல, இந்த மாதிரியான தொல்லை தீர்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாருங்க. இது ஒரு பொதுவானதுங்க. அதே ஒரு 6, 8, 12 வீடுகளாக இருந்து துலா கேதுவே அங்கே பாவர்களோடு சேர்ந்து இருந்து, ஒரு சனியோடு அங்கே உச்ச சனியோடு சேர்ந்திருந்து, அவருடைய செவ்வாயோடு சேர்ந்திருந்து, சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து பார்த்து போன்ற அமைப்புகளில் இந்த துலா கேது தொல்லை தீர்க்கிறதுக்கு பதிலாக தொல்லையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க. பழமொழி தலைமுடி அப்படியே பழமொழியே தலைமொழி ஆகிடும், தலைகீழாயிடும். ஆகவே பழமொழிகளுக்குள்ள முழுமையாக அது இருக்குது அப்படிங்கிறத நம்பவே வேண்டாம். 2வது சித்திரை அப்பன் தெருவிலே அப்படிங்கிறது சூரியன் உச்சமாகக்கூடிய அந்த மேஷராசியில், அதாவது மேஷத்தில் சித்திரை மாதம் சூரியன் உச்சத்தில் இருப்பார். சூரியன் அதீத பலத்தை அடையக்கூடிய அந்த மாதத்தில் ஏதோ ஒரு குழந்தை, சித்திரை மாதம் பிறந்த குழந்தை, அப்பா அதில் அவருடைய கஷ்ட காலத்தில் அப்படி இப்படி ஒரு மாதிரியாக ரோட்டில் சுற்றினதை பார்த்துட்டு என்றைக்கோ பாடும் புலமை வல்லமை பெற்ற ஒரு புலவர் சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு அமைப்புங்க அது. அதாவது இந்த எதுகை மோனைக்காகத்தான் அப்பு இப்பு சித்து கித்து அப்படின்ற இந்த எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட பழமொழிகள் தான். உண்மையிலேயே சித்திரை மாதம் அப்பா குழந்தை பிறந்தா அப்பா தெருவில் போவாரான்னு பார்த்தீங்கன்னா அப்பா டாப்பில் தாங்க போவார். ஏன்னா அப்போது சூரியன் உச்சமாக இருக்கும். அந்த சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தோ குரு பார்த்திருந்தோ இருக்கக்கூடிய நிலைமைகளில் பார்த்தா இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அப்பா தெருவில் இருக்க மாட்டாருங்க. தெருவிலேயே பெரிய 4 அடுக்கு வீடுகள்லாம் கட்டி பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருப்பாருங்க. ஆகவே இந்த வெளியே தெரியக்கூடிய ஒரு மாதிரியான சுலபமாக விளக்க அமைப்புகளில் இருக்கக்கூடிய பழமொழியை கண்டிப்பாக நம்பக்கூடாது. அவைகள் நம்முடைய கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லப்படக்கூடிய உயர்தனி செம்மொழியாகிய தமிழுடைய பெருமையை சொல்வதற்காக சித்திரை அப்பன் தெருவிலே என்பது போன்ற எதுகை முனை அமைப்புகளுக்காக சொல்லப்பட்டவையே தவிர ஜோதிடத்தினுடைய பெருமையை சொல்வதற்காக கண்டிப்பாக இல்லை. சித்திரை மாதம் ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போது சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். 9ஆம் அதிபதியும் சுபத்துவமாகி சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் ஒருவேளை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கே அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த சித்ரா பௌர்ணமியில் அந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்து தாயும் தகப்பனும் எங்கோ ஒரு உயர்நிலைக்கு இந்த குழந்தை வளர சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை யோக குழந்தை பிறந்ததுங்க, இந்த புள்ள வந்ததுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன், இந்த புள்ள பிறந்ததுலேருந்து நான் கார்லேயே போகிறேன், அதிலே போகிறேன், இதில் போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரியான பௌர்ணமி அமைப்புகளில், சித்ரா பௌர்ணமி அமைப்புகளில் சூரியன் சுபத்துவமாகி சந்திரன் சுபத்துவமாகி இருக்கக்கூடிய தன்மைகள் தான். ஆகவே பழமொழிகள் என்பதை பொதுவானவை மற்றும் நுணுக்கமாக நம்ம உள்ள பார்த்தா தான் உண்மை தெரியும் அப்படிங்கிறத மனசில் ஏற்றிக்கிட்டால் போதுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.